இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாங்குவேஜ் சார்ந்துங்கும் போது நம்ம இப்போ தெளிவுபடுத்திட்டோம். இது வந்து இருமொழி கொள்கையாகத்தான் இருக்க போகின்றது. அதே மாதிரி தமிழ் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா கட்டாயமாக 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா போர்டும் வந்து தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்தாக வேண்டும் என்றதை நம்ம வந்து சொல்லிட்டோம். நம்ம இது இல்லாமல் என்இபியில் அவங்க சில விஷயம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இத்தனை வயசில் குழந்தைங்க சேர்க்கணும், 3, 5, 8 வந்து இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம் வைப்போம் அந்த குழந்தைங்களுக்கு, அவங்க பாஸ் பண்ணாங்க நாங்கள் நீங்கள் வந்து டிடென் பண்ணு பார்த்தீங்கன்னா அது நம்ம அதை எடுத்துக்க வேண்டியவங்கிட்ட அவசியம் இல்லை. நம்முடைய மாநிலத்தில் தொடர்ந்து எது நடைமுறையில் இருக்கின்றதோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். தவிர அவங்க சொல்ல போகிறத நம்ம அதை கேட்க போகிறதில்ல. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ லாங்குவேஜ் சைடு வரும்போது இன்றைக்கி 2 லாங்குவேஜ் பாலிசியில் தமிழ் இங்கிலீஷை பற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம் கட்டாயப்படும். ஸோ நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறோமோ வரும்பொழுது இப்போ நம்ம ஏற்கனவே கலை திருவிழா மூலமாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ அதை நம்ம அடுத்த கட்டமாக நம்ம தொடர்ந்து நம்ம செய்வதாக இருந்தாலும் டெக்னாலஜி வைஸ் இன்றைக்கி வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. டெக்னாலஜி வைஸ் நான் வந்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து அதிகப்படுத்த போகிறோம். நம்ம என்ன ஏற்கனவே ஜியோ போட்டு அதுக்காக என்ன நடந்துட்டு இருக்கிறதோ அதை தொடர்ந்து நம்ம வந்து செய்து கொண்டு தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த எஸ்சிபி அப்படிங்கிறது நான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியதை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாருடைய வலியுறுத்தலும் அதில் உள்ளே புகுந்து இதெல்லாம் மாற்றினாதான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எதுவும் வழி கொடுக்காமல் இதுதான் எங்களுடைய எஸ்சிபி, இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதனுடைய டிரெவிடியன் மாடல் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா சீட்டில் உட்காந்துருக்க ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ப்ரூவன் டேட்டா, இட்ஸ் எ டேட்டா ட்ரிவன் மாடலாக கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த அரங்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்க இந்த குழந்தைங்களாம். ஸோ இதுக்கு எது காரணமாக இருந்து இத்தனை குழந்தைங்க போகிறாங்களே, இதுக்கு எது காரணமாக இருந்திருக்கு, என்ன சிஸ்டம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதான காரணமாக இருந்திருக்குது. அந்த சிஸ்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை நம்ம கொண்டு போக போகிறோம்.